Hi students, welcome to Innovation IAS Academy. So video படம் எனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துள்ள. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 எக்ஸாம்ல ஒரு தமிழ்ல தட்டி தூக்க போறோம் சரிங்களா. group 2 எக்ஸாம்ல தமிழ்ல இருந்து 100 கேள்வி கேட்பாங்க. அதுல இலக்கணத்துல இருந்து ஒரு 35 கேள்வி கேட்பாங்க. 30ல இருந்து 35 கேள்வி வரை கேட்பாங்க. ஈவன் இலக்கியத்திலே ஒரு 30ல இருந்து 35 கேட்பாங்க. தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுல 30ல இருந்து 30 இருப்பாங்க. நம்மளோட டார்கெட் 100க்கு 95 நாள்ல 98 நாள்ல 100க்கு 100மே அடிக்கணும். தமிழ்ல 100க்கு 100மே அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம போற எல்லா வீடியோஸுமே பாருங்க. அது உங்களுக்கு டிஃபரெண்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுதா? இதுல தமிழ் இலக்கணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சரிங்களா. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குரூப் 2க்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. பே பண்ணி நம்ம அகாடமி சேரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேர்ந்துக்கலாம். ஓகேவா? கட்டாயம் சேரணும்னா சேர்ந்துக்கோங்க. ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம். இந்த அமௌண்ட் பே பண்ண முடியறவங்க பண்ணிக்கோங்க. சார் இந்த அமௌண்ட் எங்களால பண்ண முடியாது சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூடியூப்ல கூட கிளாஸஸ் பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பார்த்துடலாம். ஆன்லைன் டெஸ்ட் போட்டிருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜூன் 20ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறோம். மொத்தமா ஃபீஸ் வந்து 499. இதுல மொத்தமா 30 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 200 கேள்வி கவர் ஆகும். மொத்தமா 6000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். டெஸ்ட் பேட்ச்ல சேர்றவங்களுக்கு மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் வருதுல, அந்த டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன், அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்குல்ல, அது கொடுத்துருவோம். கரண்ட் அவர்ஸ் பிடிஎஃப் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே சேர்த்து தான் 499 ரூபா. ஆன்லைன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 299. இந்த 299 சேர்றவங்களுக்கு இதுல கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச், மேக்ஸ்க்கான டாபிக்ஸ், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், டெஸ்ட், டிஸ்கஷன், ஜிஎஸ்ல 200க்கு மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ், ஈவன் தமிழ் எல்லாமே கொடுத்துருவோம். ஃபீஸ் வந்து 299 தான். மெட்டீரியல் போட்டிருக்கோம் குரூப் 2க்கு. ஓகேவா? ஒன்லைனர் மெட்டீரியல் தான். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாங்கிக்கோங்க. புக் தான். இந்த புக்குக்கான ஃபீஸ் வந்து 999 வரும். நேர்ல வந்து வாங்கினா 999 தான். கொரியர் அனுப்பினா கொரியர் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கவங்களா டைரக்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். பக்காவும் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரைட், என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதான். இப்போ ஒரு வார்த்தை எழுதுனேன் பாருங்க, நடந்தான். இந்த நடந்தான் அப்படிங்கிறது ஒரு செயல், ஒரு வினை. அந்த வினை வந்து பாத்தீங்கன்னா முற்று பெற்றுருச்சு. ஓகேவா? நடந்தான், நடந்தான். ஓகேவா? இதை வந்து பாத்தீங்கன்னா வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்தான் என்ன சொல்லுவாங்க? வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே, இப்ப இலக்கணத்துல 30ல இருந்து 35 கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்றேன்ல, ஜஸ்ட் இந்த டாபிக் அப்படிங்கனாலே நீங்க அழகா 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த 30ல இருந்து 35லங்க இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க 5 கொஸ்டின் அடிச்சிடலாம். கவனிங்க. நடந்தான் அப்படிங்கிற வினை முற்று. நடந்தான் ஆணை பத்தி பேசுதா பெண்ணை பத்தி பேசுதா? ஆணை பத்தி பேசுது. அப்ப இது ஆண்பால் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணை வந்து பாத்தீங்கன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண். இதே நடந்தால் அப்படின்னா பெண்பால் வினைமுற்று விகுதின்னு வரும். மொத்தத்துல நடந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. நடந்தான் அப்படிங்கிற வினைமுற்று. இந்த நடந்தான்ங்கிறது வினைமுற்று இருக்குல்ல, இதோட வேர்ச்சொல் கேட்பாங்க. வேர்ச்சொல் கேட்டா நட. அதே மாதிரி இந்த வேர்ச்சொல்லுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. என்ன சார் ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையோட ஷார்ட் ஃபார்மா இருக்கணும். சேம் டைம் இதோட அர்த்தமும் அதுல வந்துடணும். சேம் டைம் அது வந்து ஒரு வேலை சொல்ற மாதிரி இருக்கணும், ஒரு கட்டளை இடுற மாதிரி இருக்கணும். இப்ப நடனா நடன்றேன் அவங்கள, இப்ப படிங்கிறோம்ல, கவனிங்கிறோம்ல, அதெல்லாம் தான் வேர்ச்சொல். புரியுதா? அப்ப நடந்தான்னா நடக்கிறது, அந்த அர்த்தம் நட அப்படிங்கறதுல வந்துருது. இதோட ஷார்ட் ஃபார்மாவும் இருக்கு, ஒரு வேலை சொல்ற மாதிரியும் இருக்கு. ஓகேவா? அப்ப நடதான் வேர்ச்சொல். அப்ப வேர்ச்சொல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? வினைமுற்றுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, வேர்ச்சொல்னாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பேரெச்சம். இந்த நடந்தானோட பேரெச்சம் என்னன்னு கேட்டாங்க பாத்தீங்கன்னா நடந்த. குறிப்பா இந்த மாதிரி ஆல முடிஞ்சா அதை வந்து பேரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல முடிஞ்சா பேரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்படி மட்டும் நீங்க பார்க்க வேண்டாம். இப்ப நடந்த அதுக்கு பின்னாடி ஒரு வேர்டை போட்டு பாருங்க. என்ன வேர்டு போடுவீங்க? நடந்த வந்தான். மீனிங்கே இல்ல, மீனிங்கே இல்ல. நடந்த மாணவன், நடந்த குமாரு, நடந்த சுரேஷ் அப்படின்ட்டு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு பேரை தான் போடுறீங்க. அப்ப பேருக்கு முன்னாடி வரனால இதை பேரெச்சம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்ப நடந்தானோட பேரெச்சம் என்னன்னு கேட்டா நடந்த. அப்ப இதோட வினையச்சம் என்னன்னு கேட்டா என்ன சார் பண்றது? இதோட வினையச்சம் என்னன்னு கேட்டாங்கன்னா நடந்து. குறிப்பா வினையச்சம்ங்கிறது ஊ ஈல முடியும். இப்ப இது ஊல முடிஞ்சிருக்கு நடந்து அப்படின்னு. இப்ப நடந்துக்கு அப்புறம் பின்னாடி ஒரு வார்த்தையை போட்டு பாருங்க. நடந்து பார்த்தான், நடந்து சென்றான், நடந்து வருகின்றான், எல்லாமே ஒரு வினை. அப்ப வினைக்கு முன்னாடி வர்றது வினையச்சம், பெயருக்கு முன்னாடி வர்றது பெயரெச்சம். அப்ப நடந்தான்ங்கிறது வினை முற்றுங்க. நட அப்படிங்கிறது பேர் சொல்லுங்க, நடந்த அப்படிங்கிறது பெயரெச்சங்க, நடந்து அப்படிங்கிறது வினையச்சங்க. இதுல நடத்தல்
நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். இது வந்து ஒரு தொழிலுக்கான பேரு. ஓகேவா? தல் மிகுதி வச்சு வந்தாலே அதுக்கு பேர் நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப நடந்தான் ஒரு தொழிற்பெயர்னு கேட்டா நடத்தல். நடத்தல் தொழிற்பேரு. நட வேர் சொல்லு, நடந்த பெயரச்சம், நடந்து வினையச்சம், நடந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. ஓகேவா? நடந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. நடந்தவர். நடந்தவர் அப்படின்னா அந்த நடந்து போனார்ல அவரை பத்தி பேசுறீங்க. நடந்தவர். இந்த நடந்தவர் யாருன்னா அந்த வினையை செஞ்சவர். அவருக்கு பேர் என்னன்னா வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். நடந்தவர்னா வினையாளனையும் பெயர். ஓகேவா? இப்ப படித்தான் எடுத்துக்குவோம். படித்தான். படிங்கிறது வேர்ச்சொல். படித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். படித்த பெயரச்சம், படித்து வினையச்சம். படித்தான்னா வினைமுற்று, படித்தவர்னா வினையாளனையும் பெயர். அப்ப இந்த மாதிரி ஒரு செயலை கொடுத்தா அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு எழுத தெரிஞ்சுன்னா இதுல இருந்து 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 5 கேள்வி வரும். அசால்ட்டா அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இந்த ஒரு வீடியோல 5 கேள்வி. புரியுதா? இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து குரூப் 2 தமிழுக்கு நிறைய வீடியோஸ் போடுவோம். நம்மளோட யூடியூப் வீடியோஸ் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கு, கிளாஸ்ல சேரணும்னு நினைச்சீங்கன்னாலும் சேர்ந்துக்கலாம். ஓகேவா? சார் கிளாஸ் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதான் ஃபீஸ் ஷீட் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஆன்லைன் டெஸ்ட் வந்து 499 ரூபா, ஆன்லைன் கோர்ஸ் வந்து 299, மெட்டீரியல் வாங்கினா 999, ஆஃப்லைன்லையும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னா இந்த 2 நம்பர்ல எந்த வகை கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.